பாப்பாண்டி படத்துக்கு அப்புறம் நடிகர் தனுஷ் தன்னோட 50வது படமான ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல தனுஷோடு சேர்ந்து துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருக்கும் இந்த படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. சின்ன வயசுல கிராமத்துல தன்னோட தம்பி தங்கைகளோடு வாழ்ந்துட்டு வரும் தனுஷ் அதுக்கப்புறம் தம்பி தங்கைகளோடு சென்னைக்கு போறாரு. அங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி ஒரே குடும்பமா பாசத்தோடு வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 தாதாக்களுக்கு இடையே மோதலை உருவாக்க போலீஸ் அதிகாரியான பிரகாஷ் ராஜ் திட்டம் போடுறாரு. இந்த மோதல்ல தனுஷ் குடும்பம் எப்படி சிக்குது, இதுல இருந்து குடும்பத்தை காப்பாத்த தனுஷ் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல சண்டை காட்சிகளும் பின்னணி இசையும் படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறதா கருத்துக்கள் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்துல முக்கிய ரோல்ல நடிச்சிருக்கும் துஷாரா விஜயன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல நடிகர் தனுஷுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுல 25/11/2023 என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். D50 படம் தொடர்பா தனுஷ் தன்னை சந்திக்க விரும்புறாருன்னு போன் கால் மூலம் எல்லாம் தொடங்குச்சு. அப்புறம் நான் தனுஷை சந்திச்சேன். அந்த உணர்வுகளை என்னால வார்த்தையில விவரிக்க முடியல. இப்போ ராயன் படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கு. தனுஷோட வெற்றியை என்னோட வெற்றி போல உணர்றேன். இந்த பயணத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன். தனுஷ் சார் துர்கா கேரக்டருக்கு நான் பொருத்தமானவள்னு நீங்க நம்பினதுக்கு ரொம்ப நன்றின்னு அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.